என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். லில்லி ஃப்ளவர் இன்றைக்கி பின்ன போகிறோம். க்ரீன் கலர் நூல் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் தான் போடணும். மேலே ஃப்ளவர்ஸ் வர்றதுனால கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் எடுத்துக்கணும். இதில் க்ரீன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைட் கலர் க்ரீன், பேரட் க்ரீன், இன்னொரு டார்க் கலர். அதில் உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. ஆனால் க்ரீன் கலர் போடுங்க. அப்போ தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுப்பாக தெரியும். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே, நல்ல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரப்பர் பேண்டை பிடிச்சிட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். ரப்பர் பேண்டில் போடுறது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்லிப் ஆகும். டைட்டாக பிடிச்சிட்டோன்னா சரியாயிடும். நல்லா க்ளோஸாக பிடிச்சிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். கேப் விடாத ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க. இப்போ இந்த ரோவை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் ரவுண்டு. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 5 செயின் போட்டுக்கோங்க. 5 செயின் போட்டு ஒரு செயின் விட்டுட்டு இன்னொரு செயினில் டபுள் க்ரோஷே. இப்போ 2 செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் விட்டுட்டு டபுள் க்ரோஷே. டூ செயின் போட்டு கீழே வந்து ஒரு செயின் விட்டுட்டு டபுள் க்ரோஷே போடுங்க. ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே போட்டதும் 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்தது கீழே ஒன்றை விட்டுட்டு ஒன்றில் டபுள் க்ரோஷே. மேலே 2 செயின். மறுபடியும் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றில் டபுள் க்ரோஷே. இப்படி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு சுற்றிலும் இதே மாதிரி போட்டு வரணும். ரெண்டு செயின் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போடணும். முடிக்கும்போது கடைசியாக 2 செயின் வரும் ஸ்லிப் நாட். மறுபடியும் 3 செயின், டபுள் க்ரோஷே, 1 டபுள், அடுத்தடுத்து போடலாம். 4 டபுள் க்ரோஷே, அடுத்தடுத்து 4 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போடணும். அந்த ஃபஸ்ட்டு கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கொயருக்குள்ளே மொத்தம் 6 டபுள் க்ரோஷே மாதிரி ஆகிடும். 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இந்த சைடு 3 செயின், கடைசியாக முடிக்கையில் 3 செயின். ஸோ 6 நம்பர்ஸ். இப்போது அரும்பு போட போகிறோம். 7 செயின் போட்டுட்டு அந்த 4th செயினில் 7 செயின் போட்டுக்கோங்க. 4th செயினில் விட்டு அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. 4th செயினில் விட்டு சிங்கிள் க்ரோஷே.
அதான் இது வந்து அரும்பு. மறுபடியும் சிங்கிள் குரோஷே அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே 3 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சைடில் ஒன்று வரும். மறுபடியும் அதே ரவுண்டில் விட்டு 3 செயின். பூவோட அரும்பு மாதிரி இருக்கும். ஒரு 3 செயின் போடுங்க. அந்த ஒரு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நடுவில் ஒரு ஸ்கொயர் வரும், ஒரு டபுள் குரோஷே வரும். பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஸ்லிப் நாட் போடுங்க. அடுத்ததில் ஸ்லிப் நாட் போட்டு 3 செயின். அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 4 டபுள் குரோஷே, அப்புறம் 3 செயின். 4 டபுள் குரோஷே போடணும், 3 செயின் போடணும். 1 இந்த 4 டபுள் குரோஷே, நடுவில் 4 டபுள் குரோஷே வரும். அப்புறம் 3 செயின் போட்டு ஸ்லிப் நாட் போடணும். அதே ஸ்கொயருக்குள்ளேயே, அந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயே. அப்புறம் ஸ்லிப் நாட் போட்டு 7 செயின். அரும்பு போட போகிறோம். இப்போ 4th செயினில் வந்து விட்டு டபுள் குரோஷே, அப்புறம் மேலே ஒரு 3 செயின் போட்டு அதே ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி இன்னொரு 3 செயின் போட்டு அதே ரவுண்டில் விட்டு சிங்கிள் செயின், அது சிங்கிள் குரோஷே. இது அரும்பு மாதிரி இருக்கும். ஃப்ளவருக்கு பக்கத்தில் வரும். எப்போ இந்த ஸ்கொயர் 4 போட்டுட்டு இது போட்டாலும் இது அடுத்தது போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் அதே இது போடணும். 6 டபுள் குரோஷே, அப்புறம் அரும்புக்கு போட்டுட்டு மறுபடியும் 6 டபுள் குரோஷே போடணும். அந்த 6 டபுள் குரோஷேயில் தான் ஃப்ளவர் வரும். த்ரீ செயின், நடுவில் ஒரு செயின் விட்டுட்டு அந்த ஓரமாக ஸ்லிப் நாட் போட்டுடணும். கடைசியில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 3 செயின் போடுங்க. அப்புறம் 4 டபுள் குரோஷே, அரும்பு அப்புறம் 4 டபுள் குரோஷே. அது மாதிரி மாறி போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 4 டபுள் குரோஷே போட்டோம், அதுக்கப்புறம் அரும்பு 6 டபுள் குரோஷே, அரும்பு, மறுபடியும் 6 டபுள் குரோஷே, அரும்பு. அந்த மாதிரி மாறி வரும். சுற்றிலும் அதே மாதிரி போட்டு வாங்க. இப்போ முடிக்க போகிறோம். இப்போது ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, நம்ம பரவாயில்லன்னு சொன்னால் அதிலே முடிச்சிடும். அந்த ஒன்று விட்டுட்டு, ஏன்னா லாஸ்ட்டில் 1 எக்ஸ்ட்ரா வருது, அதை கொண்டு போய் அதில் சேர்த்து இணைச்சிட்றோம். இப்போ நம்ம ஃப்ளவர் பின்ன போகிறோம். அந்த 6 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதில் ஃப்ளவர் வரும். அதை கட் பண்ணிடலாம். இனி க்ரீன் தேவையில்லை.
அந்த ஹூக்கு சரியில்லாதனால நான் சின்னது எடுத்து பண்ணுறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புரியும். அது அந்த அந்த ஹூக்குனால தான் பிரச்சனை முதல்ல. இப்போ மாற்றிட்டேன். 2.5 ஹூக் எடுத்துருக்கேன். ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் இதுதான் ஈஸியாக இருக்கும். பீச் கலர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா 5 டைம்ஸ் பஃப் ஸ்டிச் போடணும். 5 டைம்ஸ் எடுக்கணும் நூல். ரொம்ப டைட்டாக இது பண்ண வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊசி ஈஸியாக வரும். சரியா இல்லை, மறுபடியும் கழட்டிட்டு தான் பண்ணணும். இப்படி பண்ணிட்டேன். இந்த நூலை பிரித்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ செகண்டு அந்த அடுத்தடுத்து பண்ணணும். அந்த அடுத்தடுத்த டபுள் குரோஷேயில் பண்ணணும். One, 2, 3, 4, 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போடும்போது கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு எடுங்க. ஃப்ரீயாக எடுத்தால் தான் ஈஸியாக நமக்கு வரும். 2, 3, 4, 5. One, 2, 'அந்த நடுவிரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த பஃப்பை வந்து பிடிச்சிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா உருவிட்டு வந்துடும். இந்த பஃப் ஸ்டிச் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம அதை நடுவிரலை வச்சு பிடிச்சிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 3 செயின் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதில் கொண்டு வந்து இணைச்சிடணும். த்ரீ செயினில் கொண்டு வந்து இணைச்சிடணும்.
மறுபடியும் 3 செயின் போடணும். போட்டு அடுத்ததில் அடுத்த பெடலில் வந்து டபுள் குரோஷே 3 செயின் போட்டுட்டு அடுத்ததில் டபுள் குரோஷே போடணும். அப்புறம் 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு அந்த நடுவில் விடுங்க, ரெண்டுக்கும் இடையில நடுவில் விட்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதே இதில் இன்னொரு தடவை டபுள் குரோஷே போட்டு அந்த பெட்டலுக்கு இடையில வந்து ரெண்டு வரும், ரெண்டு டபுள் குரோஷே வரும். 2 போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததில் போடணும். அந்த 3 போட்டோம் இல்லையா செயின், அதை மேல் இதில் விடணும். 2 டபுள் குரோஷேக்கு இடையில விட்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். இப்போ அடுத்த இதுக்கு இடையில விட்டு டபுள் குரோஷே போட்டு 3 செயின். இப்போ இதை இந்த 2க்கும் இடையில விட்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். அப்போ அது ஒரு டிசைன் மாதிரி வருது பாருங்கள். இதழ் ஃப்ளவருக்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த இதழ். ஒவ்வொரு பஃப் ஸ்டிச்சுக்கும் இடையில 2 டபுள் குரோஷே வரணும். மேலே போடுற 3 செயின் மேலே இருக்க டபுள் குரோஷேக்கு இடையில போடணும். நடுவில் விடுங்க. நடுவில் விட்டு சிங்கிள் குரோஷே 3 செயின் போட்டு 2க்கும் இடையில விட்டு சிங்கிள் குரோஷே 2 பஃப் ஸ்டிச்சுக்கும் இடையில விடுங்க. விட்டு டபுள் குரோஷே 3 செயின். இப்போ இதை வந்து மேலே இருக்க டபுள் குரோஷே இடையில விடணும். நல்லா கவனமாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேலே இருக்க டபுள் குரோஷே இடையில விடணும். விட்டு சிங்கிள் குரோஷே. இப்போ இன்னொரு அதே இதில் இன்னொன்று போடணும். அதே இதில் இன்னொன்று போடணும். போட்டு 3 செயின். ஒவ்வொரு டபுள் குரோஷே போடும்போதும் முடிவில் 3 செயின் போட்டு இந்த 2 டபுள் குரோஷேக்கும் இடையில விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடுங்க. அது ஒரு டிசைன், அது இதழ் வந்து அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. மொத்தம் அந்த மாதிரி 8 வரும், 8 இதழ் வரும். அதை கவனமாக கடைசியில் எண்ணிக்கணும், கரெக்டாக வந்திருக்கா 8 வந்திருக்கான்னு. 8 பெட்டல்ஸ் வரணும். இப்போ இன்னும் அதே இதில் இன்னொரு டபுள் குரோஷே போட்டுக்கணும். போட்டு 3 செயின் போட்டு ஒரு 2க்கு இடையில விட்டு சிங்கிள் குரோஷே போடணும். 2க்கு இடையில விட்டு சிங்கிள் குரோஷே போடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பொறுமையாக செய்யுங்க. இப்போ கடைசியாக நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அங்கே ஒரு டபுள் குரோஷே வரும். ஏன்னா முதல்ல அந்த 3 செயின் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கமே வரும் இன்னொரு டபுள் குரோஷே. இதுக்கு 3 செயின் போட்டு இது லாஸ்ட் ஒன் இடையில விட்டு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம ஆரம்பித்த 3வது செயினில் போய் 3 செயின் போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதில் போய் முடிக்கணும். அந்த 3 செயினில் ஸ்லிப் நாட் போடணும். 3rd செயினில் விட்டு ஸ்லிப் நாட் போடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் பொறுமையாக போட்டுட்டு வாங்க. எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். இதழ் மொத்தம் 8 பெடல்ஸ் வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் போடலாம். ஒரே கலர்லேன்னு போட வேணாம், பீச் கலர்லேயே போட வேண்டாம், ரெட் கலர்லேயே போட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே கலர்லேயே போட்டுவாங்க, இல்லை மாற்றி மாற்றி போடுறதாலும் பரவாயில்ல. உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்கோ அது மாதிரி போடுங்க. நான் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன்.
ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றக்கா. இப்போ இது வந்து எப்படி மறைக்கணும்னு பார்த்துக்கோங்க. அந்த இடைவெளி இருக்கு இல்லையா 2 ஃப்ளவருக்கும் இடையில, அதில் கொடுத்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு அது மேலே இருந்தே இடைவெளி பெருசாக வரும். அதில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டு அப்படியே நாட் போட்டுருங்க. அப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆனாப்புல இருக்கும். இந்த உள் பக்கமாக தான் வருது, பரவாயில்ல. ஆனால் வந்து நம்ம சேஃப்டிக்கு அதில் உள்ளே விட்டு இது பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது உள் பக்கம், இது வெளிப்பக்கம். அழகாக இருக்கும். அதே மாதிரி சுற்றிலும் அந்த 6 டபுள் குரோஷே வருது இல்லையா, அதில் போடணும். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் போட போகிறோம். லாஸ்ட் ஒன் ஆஃப் ஒயிட்டில் போடுறேன். நான் இது மாதிரி 3 கலர்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரே கலரில் போடணுன்னாலும் ஓகே. இது கொண்டைக்கெல்லாம் போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மூணு பஃப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா 5 பஃப் ஸ்டிச். கொஞ்சம் இதை லூஸாகவே விட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக விட்டுக்கிட்டால் தான் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. டைட்டாக விட்டால் கஷ்டமாக இருக்கும். பஃப் ஸ்டிச் முடித்த உடனே 2 செயின் போட்டுக்கணும் டைட்டாக. அதுக்கப்புறம் அடுத்த பெட்டல் ஆரம்பிக்கணும். 3 4 5 ஆகிடுச்சு. நான் கவுண்டிங் விட்டுறேன். 2 செயின் டைட்டாக போட்டுக்கணும். 2 செயின். உங்களுக்கு லூஸ் ஆன மாதிரியோ இல்லை ஒன்று எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தால் பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து போடுங்க. ஏன்னா அது நூல் பிரிஞ்சிருச்சுன்னா அது வந்துடும், தன்னாலே வந்துடும். அது வெளியில் எல்லாமே வந்துடும். பஃப் ஸ்டிச்சில் இது ஒரு பிரச்சனை. ஒன்று பிரிஞ்சிட்டாலும் வெளியில் எல்லாமே வந்துடும். ஸோ பாருங்கள், பிரிஞ்சிருந்த மாதிரி இருந்தேன்னா எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு முதல்லேருந்து போடுங்க. கையில் இதை பிரித்து விட்டுக்கோங்க. அந்த நம்ம 6 போட்டிருக்கோம் இல்லையா டபுள் குரோஷே, அதை பிரித்து விட்டுட்டு போட்டால் தான் கரெக்டாக வரும். லாஸ்ட் ஒன் போடுறோம். மொத்தம் 5 வரும். 5 பெட்டல்ஸ் வரும். இந்த கீழ்பாகம் வந்து 5 வரும். மேலே வந்து 8 வரும்.
இதழ் வந்து 8 வரும், கீழ்பாகம் வந்து 5 வரும். இந்த 3 செயின் போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதில் வந்து டைட்டாக போட்டுடணும். போட்டுட்டு இப்போ 3 செயின் போட்டு மறுபடியும் இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். அடுத்ததில் அந்த பெட்டல் இருக்கு இல்லையா, ஆரம்பத்தில் 3 செயின் போட்டோம், அடுத்ததில் மாதிரி போட்டுக்கணும். 3 செயின் போடுங்க. போட்டுட்டு அந்த 2 டபுள் செயினுக்கும் நடுவில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது ஒரு இதழ் மாதிரி அழகாக இருக்கும். அடுத்தது ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷே போட்டுட்டு 3 செயின் போட்டு அந்த 2 செயினுக்கும் நடுவில் விட்டு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு கீழே இருக்கிற ஒவ்வொன்றுத்திற்கும் 2 டபுள் க்ரோஷே வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக. 2க்கு நடுவில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 செயின், உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும், முடிஞ்சிடும். டபுள் க்ரோஷே, 3 செயின், சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் மறுபடியும் அதே இதில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 செயின், இடையில் விட்டு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். இது லாஸ்ட் ஒன். அந்த ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா 3 செயின், அதுதான் பிகினிங். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் வரும். எல்லாத்துலேயும் 2 வர மாதிரி முடிக்கும் போதும் 2 வரும். இது லாஸ்ட்டு. அப்போது 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 3வது செயினில் முடிங்க. 3வது செயினில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். மேலே வந்து பெட்டல் 8 வரும், கீழே வந்து 5. பேக் சைடு வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா 2 இதையும் இணைக்கிறோம் இல்லையா, அதனால். அந்த இடத்துல விட்டு நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த இது மறையும், அந்த விரிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் மறையும். இதை மாதிரி சேர்த்து அப்படியே இது பண்ணிவிடுங்க. நூலை உள்ளேயும் மறைக்கலாம், கட் பண்ணி விட்டுறலாம். இந்த லில்லி ஃப்ளவர் பெட்டல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தலையில் வச்சுக்கும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் இது கொண்டைக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.